குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பிஹெச்பியில் பார்க்க போகிறது பிஹெச்பி டேட்டா டைப். அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும், அது சியாக இருக்கட்டும் அல்லது C++ஆக இருக்கட்டும் அல்லது ஜாவாவாக இருக்கட்டும், அனைத்து வகை லாங்குவேஜ்லேயும் ப்ரோக்ராம்லேயும் நாம் டேட்டா டைப்பை என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பிஹெச்பிலையும் நம்ம என்ன செய்கிறோம், சில விதமான டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, சரி. PHP scripting language supports 13 primitive data types. Data types plays important role in all programming languages to classify the data according to the logics. PHP scripting மொழி 13 அடிப்படை தரவு வகைகளை ஆதரிக்கிறது. அதாவது டேட்டா என்றால் தமிழில் என்னது, தரவு. டேட்டாவுடைய வகைகள், சரியா? தர்க்க ரீதியாக தரவினை வகைப்படுத்துவதற்காக அனைத்து நிரலாக்க மொழிகளிலும் தரவு வகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. சரி, மொத்தம் 13 வகையான தரவு வகை பிஹெச்பியில் இருக்குது. அது என்னங்கிறது புக்கில் நீங்கள் வரிசையாக போட்டிருக்காம பாருங்கள். ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். சரி, இப்போது இதை ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் த டபுள் ஆர் சிங்கிள் கோட்ஸ். லைக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இல்லையா, அதை 2 கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த தரவு வகைக்கு பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் ஸ்ட்ரிங் என்பது ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறியினுள் உள்ள எழுத்துக்களின் தொகுப்பாகும். எழுத்துக்கள். அப்போ ஸ்ட்ரிங்கிற டேட்டா டைப் என்னது, எழுத்துக்கள்னு பேர். சரியா? இந்த எழுத்துக்கள் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இல்லையா, இப்படி சிங்கிள் கோட்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்படி கொடுக்கலாம், அல்லது டபுள் கோட்ஸில் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போது இந்த எழுத்து வடிவிலான தரவை, இந்த கேரக்டர் டைப் டேட்டாவை நாம் என்ன செய்யணும், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ அல்லது டபுள் கோட்ஸ்குள்ளேயோ நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். இதுதான் என்னது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இடைவெளியும் ஒரு எழுத்தாக கருதப்படும். அப்படின்னா என்னது, இந்த கம்ப்யூட்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பற்றியா, அந்த ஸ்பேஸ் இதுவும் என்னது தான், ஒரு கேரக்டர் தான். அப்போது மொத்தம் இந்த கேரக்டரை, இந்த எழுத்துக்களின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பாரு, 1 2 3 4 5 6 7 8 9, அந்த ஸ்பேஸையும் சேர்த்துக்கிறது 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, மொத்தம் 20 கேரக்டர் இருக்குது. சரியா? இன்க்ளூடிங் த ஸ்பேஸ். சரி, எடுத்துக்காட்டாக இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராமில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா, பிஹெச்பி ப்ரோக்ராம் எழுதணும்னா இதே மாதிரி ஒரு நோட் பேட் நான் இருக்கலையே. அப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னது தான், இது ஒரு நோட் பேட் தான். இந்த நோட் பேட்டில் ஸ்டார்டிங் என்ன செய்யணும், லெஸ் தேன் சிம்பிள் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி போட்டுட்டு அடுத்த லைனில் டாலர் சிம்பிள், வேரியபிள் நேம் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோமே, ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்படியும் கொடுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், டாலர் போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்படியும் நினைச்சலாம் கொடுக்கலாம். சரியா? ஒய் போட்டுக்கிடுவோமே, XY. சரியா? அப்போ எக்ஸுங்கிற இந்த வேரியபிள்குள்ளே, வேரியபிள்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, டெம்பரரியாக தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன செய்கிறோம், வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். டாலருங்கிற சிம்பிளை நம்ம மென்ஷன் பண்ணுறது மூலமாக
எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை நம்ம என்ன செய்கிறோம், டிக்ளேர் பண்ணுறோம். அதில் கொண்டு போய் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை, எழுத்து தரவை நாம் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மூலமாக எக்ஸுக்குள்ளே என்ன செய்கிறோம், அசைன் பண்ணுறோம். அதாவது இந்த ரைட் சைடில் உள்ள டேட்டாவை லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸுக்கு நாம் அசைன் பண்ணுறோம். இதை வச்சு ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் மூலமாக வச்சு. அப்போது எக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும், வேல்யூ என்ன இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம எக்கோனை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா. எக்கோனது ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. எக்கோன்னு போட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன செய்யும், பிரிண்ட்டு ஆகும். ஓகே, சரி. அடுத்தது இன்னொரு கமெண்ட் புதுசாக படிக்க போகிறீங்க. எக்கோ போட்டுட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னா பிரேக்னு அர்த்தம் ஆகும். இதில் ஒன்று மறந்துட்டேன் பாரு, எல்லா இதுலேயும் என்ன செய்யணும், செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ எக்கோ $, ஒய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் மார்க். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எக்கோ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டில் உள்ள எக்ஸில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லைன் பிரேக் கொடுக்கும். ஒய்ங்கிறது என்னச்சுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்ன செய்யும், கொடுக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேட்டா டைப் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப்பில் என்ன ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இன்டிஜர் இஸ் ஏ டேட்டா டைப் which contains non-decimal numbers. அதாவது இன்டிஜர் என்னும் தரவு வகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். தசம புள்ளி அல்லாத எண்கள் அப்படின்னா என்னென்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 101.08 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது, 101 ரூபாய் 8 காசுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 8ங்கிறது தசம புள்ளி, தசம எண்கள். அப்போது இந்த தசம எண்கள் இல்லாத எண் தான் என்னது, இன்டிஜர். அப்போது ஹோல் நம்பர்ஸ் என்னது, முழு நம்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, முழு எண்கள், அதுதான் இன்டிஜர் அப்படிங்கிறது. சரி, அப்போது இன்டிஜர் என்னும் தரவகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, என்ன எப்போவுமே என்ன செய்யணும், கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். $சிம்பிள் போடுறோம். $சிம்பிள் போட்டோம்னா என்ன அர்த்தம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம்னு அறிவிக்கிறோம். $சிம்பிள் போட்டாச்சுனாலே அடுத்து வர்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு 100. அடுத்தது எக்கோ $x. அடுத்து என்னது, கொஸ்டின் மார்க் க்ளோஸ் ப்ராக்கெட். சரியா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே 100ங்கிற நம்பரை நினச்சிரும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மூலமாக லெஃப்ட் சைடில் அசைன் பண்ணுறோம். 100 எக்ஸுக்குள்ளே நினச்சிரும் அசைன் பண்ணுறோம். எக்கோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். சரியா? எக்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ புதுசாக கூட ஒரு சின்ன ஒரு கமாண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வேர் $DMP போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே $xன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இந்த வேர் டம்ப் அப்படிங்கிறது என்ன செய்யும், அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, மேற்கண்ட எடுத்துக்காட்டில் வேர் டம்ப் அமைப்பு வரையறை செயற்குறானது. பிஹெச்பியில் உள்ள மாறியின் கட்டமைப்பு தகவலை திருப்பி அனுப்பும். அதாவது இந்த வேர்டம் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது வேர்டம் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா பின்னால் நீங்கள் படிப்பீங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கணினியில் டிஃபால்ட்டாகவே பிஹெச்பியை நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யும், உள்ளே இன்ஸ்டால் ஆகிரும். அதை தான் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும். இப்போ இந்த வேர்டம்புங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுது அப்படின்னா,
returns structured information about variables in PHP. அதாவது structured information உங்களுக்கு காமிக்கும். structured information என்னது? இப்போ xங்கிறது ஒரு டேட்டா வேரியபிள்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போது இந்த வேரியபிள் டேட்டா வந்து இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப், அதில் இருக்கிற வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸுங்கிறது வந்து நம்ம 59135 எக்ஸாம்பிளில் ஒரு நம்பரை என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எக்ஸுங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப், அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வந்து 59135. சரியா? இந்த ரெண்டு தகவல் இருக்குதுக்குள்ளே. எக்ஸுங்கிற வேரியபிள் டேட்டா டைப் வந்து இன்டிஜர், எக்ஸுங்கிற டேட்டா டைப் வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிறது இந்த 53135 அப்படிங்கிற நம்பர். இந்த ரெண்டையும் என்ன செய்யும், டைப் அண்ட் வேல்யூவை நம்மளுக்கு இந்த வேர் டம்ப் என்ன செய்யும், காட்டும். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ப்ரோக்ராமில் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெளிவாக உங்களுக்கு தெரிந்துவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னு கேட்டால் ஃப்ளோட். ஃப்ளோட் இஸ் ஏ டேட்டா டைப் விச் கண்டைன்ஸ் டெசிமல் நம்பர்ஸ். அதாவது நம்ம இன்டிஜர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட். ஃப்ளோட் என்னும் தரவு வகை தசம புள்ளி எண்களை கொண்டதாகும். வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா? பாரு, இப்போ $xன்னு கொடுங்க, ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன், ஈக்குவல் டு 100.25 வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் $x. அவ்வளோதான். இப்போ இது வந்து தசம புள்ளி உள்ள நம்பர். இதுக்கு பேர் தான் என்ன செய்கிறாங்க, ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோட் டேட்டா டைப். இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் என்ன செய்யும், தசம புள்ளி உள்ள எண்களை தான் என்ன செய்யுது, புள்ளி 25ன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா தசம புள்ளி, இந்த 100.25ங்கிற தசம புள்ளி எண்களை ஸ்டோர் பண்ணுறதற்கு நாம் ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். அப்போ வேர் டம்ப்னு கொடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன தகவலாம் காட்டும், இந்த ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுடைய டேட்டா டைப்பு ஃப்ளோட் அப்படின்னு காட்டும். அதனுடைய வேல்யூ 100.25 நம்மளுக்கு என்ன செய்யும், காட்டும். ஓகே, சரி. இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிறத பற்றி நம்ம நினச்சிருக்கோம், டேட்டா டைப்பை பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த டேட்டா டைப் வந்து பூலியன். பூலியன்னா என்ன? பூலியன் இஸ் a data type which denotes the possible two states, true or false. அதாவது பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து நமக்கு எதை காட்டும் அப்படின்னா, அதாவது பூலியன் என்னும் தரவுகை சாத்தியமான இரு நிலைகளான ட்ரூ அல்லது ஃபால்ஸை குறிக்கின்றது. அதாவது ஒன்று உண்மை அப்படிங்கிறத காட்டும், இல்லைனா ஃபால்ஸ்னு காட்டும். ரெண்டே வேல்யூ தான் அந்த பூலியனில் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேயா, சரி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னது, பூலியன். ரைட், இந்த ரெண்டும் லைனும் அப்படியே இருக்கட்டும். PHP ஸ்டார்ட் பண்ணுறோம், PHP க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே போய் என்ன செய்கிறோம், டாலர்னு போட்டாச்சுனாலே வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, $y ஈக்குவல் டு ஃபால்ஸ். என்ன, ரெண்டு வேல்யூவை கொடுத்தாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்கோ $x எக்கோ $y. இப்போ எக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, ட்ரூங்கிற வேல்யூ, ஒய்க்குள்ளே ஃபால்ஸுங்கிற வேல்யூ, இந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும். இந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள டேட்டா டைப் தான் பேர் என்னது, பூலியன் அப்படின்னு சொல்லி பேர். சரி, அடுத்தது கொஞ்சம் சிக்கலான ஒரு டேட்டா டைப் வருது. அடுத்தது அது என்னென்னா அரே. அரே அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அரே இஸ் ஏ டேட்டா டைப் which has multiple values in single variable. அதாவது ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, அரே. அதாவது அரே என்னும் தரவு வகை ஒரு மாறினா என்னது, வேரியபிள், ஒரு வேரியபிளில் பல மதிப்புகளை கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நீ பார்த்தனா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, எப்படி பார்த்துருக்கோம், நல்லா கவனி. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதுல என்ன எப்படி பார்த்துருக்கோம், ஒரு வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு
கம்ப்யூட்டர் அப்படின்னு இந்த கம்ப்யூட்டருங்கிற ஒரு வேல்யூ என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸுக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அல்லது ஒய் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கோம். அல்லது என்ன செஞ்சுருக்கோம், இசட் ஈக்குவல் டு 10.1 அப்படிங்கிற டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி இந்த ஒரு வேரியபிளுக்குள்ளே, அதாவது ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ளே இந்த எக்ஸுக்குள்ளே ஒரு வேல்யூ, ஒய்க்குள்ளே ஒரு வேல்யூ, இசட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ, ஆனால் எக்ஸுக்குள்ளே மட்டுமே பல வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு தான் உள்ள ஒரு டேட்டா டைப் என்னது, அரே அப்படிங்கிற டேட்டா டைப். இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நினைச்சாங்க காட்டுறாங்க. இதே மாதிரி தான் பிஹெச்பியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், டாலர் கார்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் என்ன செய்கிறோம், டிக்ளேர் பண்ணுறோம். வேரியபிள் யாருக்குன்னே சொல்லிட்டேன், எக்ஸ் ஒய் இசட் மட்டும் டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம இஷ்டப்பட்ட பேரில் என்ன செய்யலாம், வேரியபிளை நேமை என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணலாம். இப்போ கார்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு அரே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன், கார் கம்பெனிகள் வரிசையாக சொல்லுதோம் இல்லையா, மாருதி, கமா, ஹோண்டா, கமா, ஹுண்டை, கமா, மஹேந்திரா போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாரு, கார்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், மாருதி அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஹோண்டான்னு சொல்லி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஹூண்டாய், மஹேந்திரா எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டுருந்தேன். அப்போது இந்த கார்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே மொத்தம் எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, மாருதி, ஹோண்டா, ஹூண்டை, மஹேந்திரா அப்படிங்கிற 4 வேல்யூ என்ன செஞ்சுருக்கு, ஸ்டோர் ஆகிருக்கு. சரியா? இப்போ இதில் வந்து வேர் டம்ப், எக்கோ வேர் டம்ப் டாலர் கார்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி காட்டும்னா இந்த மாதிரி காட்டும். அரே ஆஃப் 3, அதாவது மொத்தம் அரேயில் 3 வேல்யூ இருக்குது, 3 அரே இருக்குது. அதில் 0th அரே வந்து ஸ்ட்ரிங் 5, கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையில் வந்து 5 எழுத்து தான் இருக்குது. அடுத்தது இப்படிங்கிறத நிச்சயம் உங்களுக்கு காட்டும். இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினச்சிக்கிறேன், இப்போ காட்டுறேன். அதாவது இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் எழுதலை, உங்களுக்கு அரேனா என்னங்கிறத புரிய வைக்காண்டி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இந்த கார்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தம் மாருதி, ஹோண்டா, ஹூண்டாய், மஹேந்திரா அப்படின்னு 4 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா. அப்போ கார்ஸுடைய 0th வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், மாருதி. கார்ஸுடைய 1வது வேல்யூ என்னது, ஹோண்டா. கார்ஸுடைய 2வது வேல்யூ என்னென்னா ஹூண்டை. கார்ஸுடைய 3வது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோன்னா மஹேந்திரா. அதாவது இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்பவுமே அரே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 4 வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணாலும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0, 1, 2, 3 மொத்தம் 4 வேல்யூ. அப்போது கார்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்னு 4வது நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். 2ன்னு மென்ஷன் பண்ணோம்னா 3வது மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். 1ன்னு மென்ஷன் பண்ணோம்னா 2வது, அந்த அறைக்குள்ளே 2வது வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். 0ன்னு கொடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேயா? இதுக்கு பேர் தான் என்னது, அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர் டம்ப் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேர் டம்ப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு டம்ப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேரியபிள். திஸ் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் டைப் அண்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் வேரியபிள். ரைட்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புது டேட்டா டைப் என்னென்னா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப் என்னது அப்படிங்கிறத இப்போ நினச்சிக்கிறோம். அடுத்தது பார்க்க இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆப்ஜெக்ட் PHP object is a data type which contains information about data and function inside the class. அதாவது PHP ஆப்ஜெக்ட் என்பது இனக்குழுவின் உள்ளே உள்ள தரவு மற்றும் செயற்கூறின் தகவலை கொண்டிருக்கும் ஒரு தரவு வகையாகும். அதாவது நம்ம இன்னும் இனக்குழுனா என்னென்னு பார்க்கல, அதாவது கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கல. செயற்கூறு அப்படிங்கிறது வேர்டம்புங்கிற ஒரே ஒரு செயற்கூறு. அதாவது செயற்கூறுனா என்னது, இங்கிலீஷில் ஃபங்க்ஷன். என்ன, கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். இந்த செயற்கூறு வேர்டம்புங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபங்க்ஷனாக என்னென்னு நம்ம முழுசாக பார்க்கல. அதனால் அதெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப்பை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா, PHP object is a data type which contains information about data and function inside the class. ஒரு கிளாஸ்க்குள்ளே இனக்குழுக்குள்ளே தரவு மற்றும் செயற்கூறுகளை கொண்டுள்ளது தான் என்னது ஆப்ஜெக்ட்னு பேர். இதை நம்ம விரிவாக இந்த கிளாஸு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கிடுவோம். சரி, நெக்ஸ்ட்டு நல் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். நல்னா என்னென்ன, நல் இஸ் a special data type which contains a single value null. நல்லுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்பு. இது உள்ள ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கும், என்னது, நல் அப்படிங்கிற மதிப்பு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நினைச்சிடும் ஆரம்பிக்கும் லெஸ் தேன் கொஸ்டின் மார்க் PHP டாலர் என்னது வேர்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செமிகோலன். இப்போ எக்கோ வேர்டு. சரி, இப்போ வேர்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போது இந்த டேட்டா டைப் என்னது, ஸ்ட்ரிங். சரியா? இப்போ எக்கோங்கிறது என்ன செய்யும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற வார்த்தை என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணும். இப்போது திரும்ப என்ன செய்கிறோம், டாலர் வேர்டு ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னு கேட்டாச்சுன்னா, இப்போ எக்கோன்னு கொடுத்து டாலர் வேர்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன செய்யும், ஒன்றுமே வராது. ஸ்க்ரீனில் என்ன செய்யாது, ஒன்றுமே வராது. என்ன ரீசன் கேட்டாச்சுன்னா, வேர் டம்ப் கொடுத்துப்பார், எக்கோ வேர் டம்ப் ஆஃப் டாலர் வேர்டு கொடுத்து பார்த்தோன்னா வேல்யூ நம்மளுக்கு ரிட்டன் வேல்யூ என்ன காமிக்கும் அப்படின்னா நல் அப்படிங்கிறத காட்டும். ஏன்னு கேட்டாச்சுன்னா, இங்கே நல்லுங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிட்டோம், வேர்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். நல்லுங்கிறது ஒரு தனி டேட்டா டைப். சரி, நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அது என்னது, ரிசோர்ஸ் இஸ் a specific variable. It has a reference to an external resource. These variables hold specific handlers to handle files and database connections in respective PHP program. இந்த டேட்டா டைப்பும் புரிகிறதுக்கு கஷ்டமானது தான். இதை பின்னால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் லைட்டாக இதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இதில் என்ன இருக்குன்னா, தீஸ் வேரியபிள்ஸ் ஹோல்ட் ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸ் டு ஹேண்டில் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் PHP ப்ரோக்ராம். அதாவது வேற ஒரு ஃபைலை, வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் ஃபைலையோ அல்லது டேட்டாபேஸையோ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் என்னது, ரிசோர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு node.txtங்கிற நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே உள்ள வேல்யூஸை அந்த ஹேண்டில் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா fopen ப்ராக்கெட் ஆரம்பித்து node.txt ஆர்னா ரீட் ஒன்லி எப்படி போட்டு க்ளோஸ் பண்ணினாச்சுன்னா இந்த நோட்டுங்கிற TXT ஃபைலில் உள்ள அனைத்து வேல்யூவும் இந்த ஹேண்டிலுக்குள்ளே என்ன செஞ்சிடும், போயிடும்.
சரி, இதை நம்ம விரிவாக பின்னால் உள்ளதில் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் இதுவரைக்கும் நம்ம வந்து டேட்டா டைப்ஸை பார்த்துட்டோம். பிஹெச்பியில் உள்ள டேட்டா டைப்ஸை பார்த்துட்டோம். இப்பொழுது அடுத்தது நம்ம பிஹெச்பியில் உள்ள ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டர் இஸ் எ சிம்பிள் which is used to perform mathematical and logical operations in the programming languages. Different types of operators in PHP are. கீழே உள்ள பல வகையான ஆப்ரேட்டர் இருக்குது. சரி, அப்போ ஆப்ரேட்டர்னால் என்னது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். அது எதற்காக யூஸ் ஆகுதுன்னா, மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதாவது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா தமிழ் என்னது, செயற்குறிகள். போன வருஷமே நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஆப்ரேட்டர்ஸ் செயற்குறிகள்லாம் உங்களுக்கு தெரியும். போன வருஷமே நீங்கள் படிச்சிருக்கீங்க ஜாவாவில். இந்த தடவையும் பிஹெச்பிலையும் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ரேட்டருக்கும் இந்த ஆப்ரேட்டருக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், மற்றபடி சேமாக தான் இருக்கும். செயற்குறி என்பது நிரலாக்க மொழிகளில் கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடாகும். பிஹெச்சில் உள்ள பல்வேறு செயற்குறிகள் பின்வருமாறு என்னெல்லாம். ஃபஸ்ட்டு கணித செயற்குறிகள், போன வருஷம் பார்த்தீங்க. மதிப்பிருத்து செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள், உரை செயற்குறிகள். இங்கிலீஷில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இதெல்லாம் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ரைட் சைடில் உள்ள வேல்யூ லெஃப்ட் சைடில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் பேர் என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு போன வருஷம் பார்த்துருப்பீங்க. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லெஃப்ட்டுக்கும் ரைட்டில் உள்ள வேல்யூக்கும் லெஃப்ட்டில் உள்ள வேல்யூக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கு பேர் என்னது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸும் நிச்சயம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது போன வருஷம் பார்த்த மாதிரியே தான். The arithmetic operators in PHP perform general arithmetic operations such as addition, subtraction, multiplication and division etc. அதாவது PHP உள்ள கணித செயற்குறிகள் பொதுவான கணித செயற்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்றவற்றை செய்கின்றன. கீழே பாரு, அதோட அட்டனாவை பாரு. ப்ளஸ்ங்கிற சிம்பிள் வந்து கூட்டல் செய்யும், மைனஸுங்கிறது கழிக்கும், ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து என்ன செய்யும், பெருக்கல் செய்யும், ஸ்லாஷுங்கிறது வகுத்தல் செய்யும், பர்சன்டேஜ் வந்து வகு மீதியை காட்டும். சரியா, வகுத்தலில் உள்ள மீதி என்ன செய்யும், காட்டும். இந்த செயல்பாடுங்கிறது கூட்டல், எண்களை கூட்டும் செயலை செய்கிறது, கழித்தல் எண்களை கழிக்கும், இதெல்லாம் வந்து செயல்பாடு. சரியா, சரி, இதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேயா, அதாவது அசைன்மெண்ட்னா என்னது, வேல்யூவை ரைட் சைடில் உள்ள வேல்யூ லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. Assignment operators are performed with numeric values to store value to a variable. The default assignment operator is equal to. Equal toங்கிறது தான் டிஃபால்ட்டான உள்ள assignment operator. This operator sets the left side operand value of expression to the right side variable. லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூவை வந்து ரைட் சைடில் உள்ள வேல்யூவை வந்து லெஃப்ட் சைடில் உள்ள வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஓகே, சாதாரணமான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது ஒய்யில் உள்ள வேல்யூவை எக்ஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். சரியா, அடுத்தது அடிஷனுக்கு என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது எக்ஸில் உள்ள வேல்யூவையும் ப்ளஸ் ஒய்யோடைய வேல்யூவையும் கூட்டி எக்ஸுக்குள்ளே போய் என்ன செஞ்சிடும், ஸ்டோர் பண்ணிடும். அதை எப்படி நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் சொல்லலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் பெருக்கல். சரி, இந்த மாதிரி என்ன செய்யலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். அடுத்தது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது நிகர் ஒத்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. என்னது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன்னா என்னது, கம்பேர் பண்ணி பார்க்குறது.
கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் ஆக்ஷன் டு கம்பேர் டூ வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு உதவக்கூடியதான் என்னது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். தீஸ் வேல்யூ மே கண்டெயின் இன்டிஜர் ஆர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு இன்டிஜராகவோ அல்லது ஸ்ட்ரிங்காகவோ இருக்கலாம். ரெண்டு ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா ஈக்குவல், 3 ஈக்குவல் டு போட்டால் ஐடென்டிக்கல், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா நாட் ஈக்குவல், லெஸ் தேன் சிம்பிள் ரைட் தேன் சிம்பிள் போட்டால் நாட் ஈக்குவல், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டாச்சுன்னா கிரேட்டர் தேன், லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நிச்சயம் தெளிவாக பார்ப்போம். இதுக்கு பேர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். சரி, இன்றைக்கி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸோட நம்ம பாடத்தை நிப்பாட்டிக்கிடுவோம். நாளை அடுத்த பீரியடில் வந்து நம்ம என்ன செய்வோம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பீரியடில் நம்ம பார்ப்போம். அசைன்மெண்ட்ஸ் எழுதாதவங்க அசைன்மெண்ட்ஸ் எழுதி அந்த அசைன்மெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் a nice day.